நெல்லையில் சமீப காலமாக கொலைகள் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி சந்திப்பு மீனாட்சிபுரம் பகுதியில் மனைவியை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார் ஒரு காதல் கணவன். கங்கை கொண்டான் அருகே உள்ள ஆலடிப்பட்டியைச் சேர்ந்த புத்திகா என்ற 20 வயது இளம்பெண்ணும் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த பெயிண்டரான அன்புராஜும் காதலித்து பெற்றோரின் சம்மதத்துடன் கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் செய்துள்ளனர். திருமணத்திற்கு இரு வீட்டாரும் சம்மதித்திருந்தாலும் உள்ளுக்குள் புகைச்சல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்டவர்கள் ஒரே மாதத்தில் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்துள்ளனர். காதல் ஒரே மாதத்தில் கசந்துவிட்ட நிலையில் அடுத்த 1 வருட காலம் புரிவதும் சேர்வதுமாய் நகர்ந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த மே மாதம் இனி பிரச்சனையே வேண்டாம் என இருவரும் ஒன்றாக வாழ முடிவெடுத்திருக்கிறார்கள். நாட்கள் உருண்டோடிய நிலையில் கடந்த வியாழன் அன்று இரவு இருவருக்கும் இடையே தகராறு முற்றி உள்ளது. இதில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற அன்புராஜ் தனது அன்பு மனைவியின் கழுத்தை இரக்கம் சிறிதுமின்றி நெரித்து கொலை செய்திருக்கிறார். அப்போது ஆத்திரமடங்காத நிலையில் வீட்டில் இருந்த காய்கறி நறுக்கும் கத்தியை கொண்டு பிருத்திகாவின் கழுத்தை மிக கொடூரமாக அறுத்திருக்கிறார். பிருத்திகா உயிரிழந்ததை உறுதிப்படுத்திய அன்புராஜ் பின்னர் திருநெல்வேலி சந்திப்பு காவல் நிலையத்திற்கு சென்று நடந்த சம்பவத்தை கூறி சரணடைந்தார். 10 பருவ காதல் ஓராண்டில் கொலையில் முடிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் சர்வசாதாரணமாக கொலைகள் அரங்கேறும் நிலையில் சாமானியர்களும் இதன் விபரீதம் என்ன என்பது புரியாமல் துணிச்சலாக முடிவுகளை எடுக்கிறார்கள் என வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள்.